ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் HappyScribe வெப்சைட்டை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் அது. என்னடா இன்னும் டெஸ்ட்டு நீங்கள் காமிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் டெஸ்ட்டு லைவாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கவனமாக கேளுங்க. அப்போ தான் அந்த டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா யூசர் இமெயில் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த யூசர் இமெயில் ஒரு வேளை தெரியாமல் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இதை அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு தனியாக லிங்க் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த டெமோ காமிப்பேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாகவே என்னென்ன லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ரீஅப்ளை பண்ணணும் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ரீஅப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஏற்கனவே அப்ளை பண்ண அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் நம்ம எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம திருப்பி ரீஅப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபர் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இங்கிலீஷு தவிர வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அவங்க ஃப்யூச்சரில் அந்த லாங்குவேஜ் அவைலபிளாக இருந்தால் மட்டும் திரும்பவும் அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. அந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுப்பாங்க. பேசிக்காக இங்கிலீஷ் தான் நமக்கு தெரியும் அப்படின்னால இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியிலேருந்துமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்ளிகேஷன்ஸு. ஸோ நம்ம இந்தியா அப்படிங்கிறனால நமக்கு ரிஜெக்ட் பண்ண போகிறது கிடையாது. யாரெல்லாம் ஒர்க் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கும் பண்ணிக்கலாம், கேப்ஷனிங் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டு தான் நம்ம கேப்ஷனிங் டெஸ்ட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டு தான் அப்ளை பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய வெப்சைட்டில் ரெண்டுமே பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணுறது கிராமர் மிஸ்டேக் சரி பண்ணுறதுலேருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது பஞ்சுவேஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்குவாங்க. 2 வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இமெயில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் இமெயில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வெயிட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்களுடைய மார்க்கெட் நீட்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட் லிஸ்ட்டில் போடுவாங்க. இப்போ எம்டார்க்கில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களும் ஒரு மெயில் அனுப்புவாங்க. நாங்கள் உங்கள் வெயிட் லிஸ்ட்டில் அவங்கள போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் நீடர்ஸ் கம்மியாக இருக்கனால வெயிட் லிஸ்ட் போட்டிருக்கோம். மார்க்கெட் நீட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற ஸ்கோர் உங்ககிட்ட இல்லாமல் இருந்திருக்கும். அதனால தான் அவங்க அந்த இதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திரும்ப நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ரீட்ரை பண்ணுறதுனா எப்போ பண்ணலாம், ரீஅப்ளை எப்போ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண டேட்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ் கழித்து தான் திரும்பவும் இதே இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரீஅப்ளை பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடுத்த லாங்குவேஜ் உங்கள் பேர்லேயே உங்களுடைய இதே வேறு இமெயில் வச்சு க்ரியேட் பண்ணும்போது வேறு லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இன்னொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் பேர்
அட்ரஸ் எல்லாம் போட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இமெயிலை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும்தான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க வந்து 2 வீக்ஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புவாங்க. அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஒரு டெஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். ஆனால் வந்து அவங்க அக்யூரேட்டாக இந்த டைமை சொல்லலை. நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணாலும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நீங்கள் பாதி தான் முடிச்சிருக்கீங்க, பாதி முடிக்கலை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு இல்லை ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்திருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். திரும்பவும் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து மீதி இருக்கிறத செய்ய உங்களுக்கு டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிற டைமை பொறுத்து தான் வந்து அந்த டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான நேரம். ஸோ டெஸ்ட்டு ஃபைலுக்கு வந்து ஏதாவது அமௌண்ட்டு தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அமௌண்ட் தரமாட்டாங்க. உங்களுடைய ஒர்க்கு குவாலிட்டியையும் உங்களுடைய எஃபோர்ட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்கீங்கிறது செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு ஃபைல். ஓகேங்களா? அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்கள் குவாலிட்டியோடைய இதெல்லாம் பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வச்சு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. உங்களுடைய வெயிட் லிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு மினிமம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து மேக்ஸிமம் வந்து 50% வரைக்கும் அவங்களுடைய வெயிட் லிஸ்ட்டோடைய ரேஞ்சு வந்து அதிகமாகும். ரேஞ்ச் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களை தான் செலக்ட் பண்ணுறதுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனிக்கும் ஒவ்வொரு கைட்லைன்ஸ் இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபைல் நம்ம கொடுத்துருக்குறாங்க, ஆடியோ ஃபைல் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆடியோ ஃபைலில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள், அவங்க பொதுவாக சொல்லியிருக்க விஷயங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒருத்தர் மட்டும் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை. பேராகிராஃப் வந்து 5 லைன்ஸை வந்து வச்சு 6வது லைன் வந்து பிரித்து மறுபடியும் திருப்பி இன்னொரு பேராகிராஃபாக பிரிக்கணும். அது வந்து சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாங்க அப்படின்னா, மல்டி ஸ்பீக்கராக இருந்தாங்க அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய பேர் வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பேரை நம்ம கொடுத்து செமிகோலன் கொடுத்து லேபிள் பண்ணணும். போல்டில் கொடுக்கணும், போல்டு லெட்டரில் கொடுக்கணும். கீழே வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஸ்பீக்கர் யாரோ அவங்களுடைய பேரை கொடுத்து கேப்ஷன் பண்ணணும். ஸோ லேபிள் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். 3வது வந்து பஞ்சுவேஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி செக் பண்ணணும். ஒரு சில கம்பெனிலாம் கேட்டிருப்பாங்க, பஞ்சுவேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பஞ்சுவேஷன் எல்லா கம்பெனியோடைய ஒர்க்லேயும் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஸ்பீக்கர் லேபிளும் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ஒரு சில கம்பெனி பார்க்குறது இல்லை. ஏன் அப்படின்னா இதில் வந்து கிராமர் மிஸ்டேக் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்கிறத வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை. என்ன பேசுகிறாங்களோ அப்படியே நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சில கம்பெனி சொல்லியிருப்பாங்க. அதையும் கவனிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க அப்படின்னா லாஃபிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட் போடணும். இல்லை வந்து 2 பேரும் அட் அ டைமில் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் என்ன அப்படின்னா கிராஸ் டாக்னு ஒரு டேக்கை போட்டு அதுக்குள்ளார வந்து நீங்கள் கிராஸ் டாக்குங்கிறது கொடுக்கலாம். எந்த இடத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க, ஒரு மாதிரி கசகசன்னு பேசியிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கிராஸ் டாக்கும் கொடுக்கணும். இல்லை அவங்க பேசுகிற தனியாக தான் ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறதே புரியல அப்படின்னா அதுக்கு ஒரு டேக் இருக்குது. அதுக்கு வந்து இன்ஆடிபிள் அப்படின்னு வரும், இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்எலிஜிபிள்னு கொடுத்தத விட இன்ஆடிபிள்ங்கிறது தான் ரொம்ப கரெக்டான ஒரு டேக்கு. இன்ஆடிபிள்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து ஆடியோ வந்து லிசன் பண்ணுறதுக்கு சரியாக புரியல அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது. ஓகேங்களா? டைம் ஸ்டாம்ப்பு. இப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசியிருப்பாங்க, அந்த அந்த ஸ்பீக்கர் வந்து எந்த டைமில் அவங்க பேச தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ மென்ஷன் பண்ணணும். அதுக்கு வந்து ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 இதாக பிரித்து அவங்களுக்கு வந்து ஒரு டேக்காக போடணும். அந்த ஸ்பீக்கருக்கு அடுத்ததாக போடணும். அடுத்த ஸ்பீக்கர் பேசும்போது அவங்க எந்த டைம்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்கங்கிறத நம்ம அடுத்ததில் கொடுக்கணும். ஒருவேளை அந்த வீடியோக்குள்ளார ஏதாவது வந்து வீடியோ கிளிப்பு, ஆடியோ கிளிப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா உள்ளே போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம
பிரித்து மென்ஷன் பண்ணி ஆடியோ கிளிப் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். கீழே வந்து ஆடியோ கிளிப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு போடணும். வீடியோ கிளிப் வந்தால் வீடியோ கிளிப் ஸ்டார்டட், வீடியோ கிளிப் ஸ்டாப்னு போடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபில் கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் லேபிளிங் வந்து அவங்க மென்ஷன் பண்ண வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்பீக்கர் லேபிள் வந்து பிரிக்கிறதுக்கு ஸ்பீக்கர் வந்து போடவே வேண்டாம், ஸ்பீக்கரோட நேமோ இல்லை ஏதோ வந்து எதுவுமே போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து இவங்களுடைய கைடன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஃபார்மில் வந்து சைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. இது அவங்களுக்கு மட்டும் வந்து உண்டான ரகசியமான ஒரு ஃபார்மு. இந்த ஃபார்மில் வந்து சைன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்த ப்ராசஸே பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் சோஷியல் நெட்வொர்க், அவங்க யூஸ் பண்ணுற சோஷியல் நெட்வொர்க் அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து HappyScribe-உடைய டேட்டாவே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபைலையாவது அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 4 வீக்ஸ் டைம்குள்ளார நீங்கள் போடுற ஒரு ஃபைலையாவது சப்மிட் பண்ணால் தான் அவங்க வந்து அடுத்த ஃபைலை கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. சப்போஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகி நீங்கள் எதுவுமே பண்ணல, அந்த ஃபைல் கூட நீங்கள் பண்ணல, சப்மிட் பண்ணல அப்படின்னா அவங்க உங்களுடைய ஃபைலையும் வந்து எடுத்துக்குவாங்க, ப்ளஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்ஆக்டிவிட்டியாக இருக்கும்போது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வந்து எதிர்பார்க்குற விஷயம், ஒரு வேலை நம்ம கொடுத்துருக்குறோம், அந்த வேலையை நம்ம வந்து செஞ்சு முடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யார் வேலை செஞ்சு தராங்களோ அவங்கள தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக எல்லா கம்பெனிலையும் இருக்கிற விஷயம். ஸோ இந்த கம்பெனியுமே வந்து அப்படி தான் செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் எப்படி வந்து கைட்லைன்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம வந்து டெமோ வீடியோவை பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.